வணக்க மக்களே, நான் நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு நிகழ்ச்சி. அது என்னென்னா, சாப்பிடும்போது ஒரு பெண் என்ன பண்ணாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா டேய் தம்பி கொஞ்சம் சாப்பாடு வைடா அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி வந்து வெஜிடேபிள் சாதம் போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த தம்பி இவங்க கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து சாப்பாடு வச்சான். சாப்பாடு வச்சோடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சாப்பிடவே இல்லை, அப்படியே வந்து மூடி வச்சுட்டு வந்துட்டாங்க. நாங்கள் கேட்டோம், ஏன் வந்து நீங்கள் வந்து சாப்பாடு கேட்டீங்க சாப்பிட்றதுக்கு, சாப்பிடவே இல்லை, அப்படியே வந்து வேஸ்ட்டாக மூடி வச்சுட்டு வந்துட்டிங்களே. இந்த மாதிரி மூடி வச்சா அந்த கல்யாணக்காரங்க என்ன பண்ணுவாங்க, பாவம் தானே. எல்லாருமே இப்படி பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு நஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது வந்து நாய் பாவம், அதனால தான் வந்து நான் நாய்க்காக வாங்கி வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓரளவுக்கு அவங்க பாராட்டலாம். இருந்தாலும் இதே போல் எல்லோரும் நாய்க்குன்னு சொல்லிட்டு ஒரு 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 கரண்டி சாப்பாட்டை வாங்கி வேஸ்ட்டாக வந்து நம்ம குப்பையில் போட்டு வந்தால் அந்த கல்யாணம் வச்சவங்க அவங்களுடைய நிலைமை என்ன ஆகுறது. இன்னும் ஒரு 10 மூட்டை சேர்த்து தான் வடிக்கணும் ரெண்டாவது ஒரு டைம். நீங்கள் நாய்க்கு தியாகம் பண்ணணும், உங்களுக்கு வந்து அதில் புண்ணியம் சேரணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் ஆக்கி தனியாக காசு போட்டு அரிசி வாங்கி வந்து நீங்கள் ஆக்கி நீங்கள் வந்து நாய்க்கு வைக்கணும். அதுதான் உங்கள் புண்ணியத்தில் சேரும். அடுத்தவங்க சாப்பாட்டை வந்து புண்ணியத்தில் சேர்த்தா அது என்னங்க நியாயம்?